கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதியை வாசித்து இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நேற்றைய தினத்திலே கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் தியானித்தோம். இன்றைய காலை வேளையிலே 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்து கொண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். மேலான காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம் முடிஞ்சிட்டு. சரி, இப்போ நம்முடைய தேவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் மகிமையிலே வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்போ நிறைய குடும்பத்துல செல்போன்ல எதையாவது தேவையில்லாம பார்த்துருவாங்க. உடனே யாருக்குமே தெரியாம அழிச்சிருவாங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது வரும், உடனே டக்குன்னு அழிச்சிருவாங்க. கீழே ஏதாவது ஒரு பொருள் கொட்டியாச்சுன்னா அதை உடனே தொடச்சு கிளீன் பண்ணிடுவாங்க, அழிச்சிருவாங்க. இடம் தடை எதுவுமே இல்லாம அழிச்சு கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல விபச்சாரத்தை நாம் அழிக்க வேண்டும். 2வது அசுத்தத்தை நாம் அழிக்க வேண்டும். 3வது மோகத்தை நாம் அழிக்க வேண்டும். 4வது துர்இச்சையை நாம் அழிக்க வேண்டும். 5வது விக்கிரகாராதனையான பொருளாசையை நாம் அழிக்க வேண்டும். இப்போ 5 காரியங்கள். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்ப இந்த பூமிக்குள்ள என்ன கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விபச்சாரம் கிடக்கு. 2வது அசுத்தம் அந்த பூமியில கிடக்கு. 3வது மோகம், எதை எடுத்தாலும் ஒரு மோகம். 3வது. 4வது துர்இச்சை, கெட்ட இச்சை. 4வது. 5வது விக்கிரகாராதனையான பொருளாசை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பொருளாசையில சிக்கிக் கொள்வார்கள். இங்க போட்டிருக்கு விக்கிரகாராதனையான பொருளாசை. இந்த 5 காரியங்கள் பூமியிலிருந்து உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்போ பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை, அப்ப நம்முடைய அவயங்கள்ல என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை. இந்த 5 உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இப்ப பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க சொல்லி பழைய மனுஷனுடைய சுபாவத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நான் புதுசாக ஜெனிப்பிக்கப்படணும், நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள கட்டப்படணும், ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், உபவாச நாள்ல இருக்கனே, கர்த்தர் எங்கூட பேச வேண்டும் சொல்லி நீங்க நிறைய குடும்பத்துல காத்திருந்து செய்தியை கேட்கறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. பழைய மனுஷன் யாரு, புதிய மனுஷன் யாரு? பழைய மனுஷனுக்குள்ள சுபாவத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டோம் என்றால் உலகத்தில் உள்ள விபச்சார காரியத்திலிருந்து நாம் விலகி ஓட முடியும். அசுத்தமான காரியத்திலிருந்து நாம் விலகி ஓட முடியும். மோகமாக தோன்றக்கூடிய பல காரியங்களிலிருந்து நாம் விலகி ஓட முடியும். துர் இச்சை, தேவையில்லாத இச்சைகள், அந்த எல்லா காரியத்திலும் நாம் விலகி ஓட முடியும். விக்கிரகாராதனையான பொருளாசை காரியத்திலிருந்து நாம் விலகி ஓட முடியும். ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இந்த வேலைலாம் நமக்கு பூமியில கொடுக்கப்பட்ட வேலை. நம்ம உயிரோடு இருக்க நாளளவும் நமக்கு இந்த காரியத்தில் அழித்து போட்டு கொண்டே இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள்,
தேவையில்லாத விபச்சாரமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், கண்கள்ல பாவம், ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சுத்தி பாவம் தான் நெருக்கி நிற்கும். நம்ம நல்லது பேசினா கூட தீமையா தான் பேசுவாங்க. நம்ம நல்ல வார்த்தை பேசினா ஆப்போசிட்ல பேசுற ஒரு நபர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசுவாங்க. இப்படி இவைகள் எல்லாம் நம்ம அழித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்படிலாம் அழித்து போட்டா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் தான் நம்ம புதிய சாயலை தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்போ தேவனுடைய கோபம் யார் மேல வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் தியானிக்கணும். ஏன்னா தேவனுடைய கோபம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்குள்ள செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்காது. பஞ்சம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் தியானிக்கணும். ஏன்னா சில காரியத்தை நாம் மறுபடியும் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அது ஆழமாக எழுதப்படும். ஹல்லேலூயா. விபச்சாரம் இன்னைக்கு செல்போன்ல பாவ காரியத்துல இருக்கு, டிவில எத்தனையோ காரியத்துல பாவ காரியத்துல இருக்கு. கண்களினாலே ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாச்சுனால விபச்சாரம் செய்து ஆயிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. இப்போ நம்ம கண்ணு கெட்டதா இருந்தால் அந்த கண்ணை புடுங்கி போடு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கண்களினாலே விபச்சாரம். இன்னைக்கு எத்தனையோ காரியத்துல விபச்சாரம். முதல்ல விபச்சாரம், ரெண்டாவது அசுத்தம். இது தப்புன்னு தெரியும், ஆனா தப்புல தான் மறுபடியும் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். மூணாவது மோகம். எதையாவது ஒரு மோகமாவே இருப்பாங்க, அதை விட்டு விலகணும். நாலாவது துரிச்சை, கெட்ட இச்சை. எதெல்லாம் கெட்ட இச்சையா இருக்கோ அதை எல்லாவற்றையும் நான் விட்டு விலக வேண்டும். அஞ்சாவது விக்கிரகாரான பொருளாசை. இந்த 5 பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுன்னு சொல்லி முதல்ல நம்ம தியானிச்சிட்டோம். ஆனா இதை எதற்காக நாம் மறுபடியும் தியானித்தோம்? இந்த 5 காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும், தேவனுடைய தண்டனை வரும். நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க, சற்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய உபவாச நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இந்த சுபாவம் வரக்கூடாது. நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்திலே இந்த போராட்டம் செயல்படக்கூடாது. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். எவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெனிப்பிக்கப்படுறதுக்கு முன்பாக இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் சொல்லி முடிச்சிட்டாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இந்த பாவங்கள், பாவத்திலே அடிமையா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு வர்றாரு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறப்பிக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பழைய சுபாவம், பழைய கேரக்டர், பழைய வாழ்க்கை என்ன 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 என்பது ஃபுல்லா நம்ம தெரிந்து கொண்டால் அது நமக்கு நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். இப்போ ஆவியில யாரெல்லாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முதல்ல கோபம் இருக்கக்கூடாது, ரெண்டாவது மூர்க்கம் இருக்கக்கூடாது, மூணாவது பொறாமை இருக்கக்கூடாது, நாலாவது உங்கள் வாயில் பிறப்பிக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். இன்னைக்கு சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டுட்டேம்பாங்க, ஆனா தூசணமான வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதெல்லாம் பழைய மனுஷன். பழைய மனுஷனை நாம் கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா.
சரி, இப்போ பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும் என்றால் நமக்கு கோபம் வரக்கூடாது. 2வது மூர்க்கம், வெறித்தனமா இருப்பாங்க, மூர்க்கம் வரக்கூடாது. 3வது பொறாமை இருக்கக்கூடாது. 4வது தூசணம், வம்பு வார்த்தை, இதெல்லாம் நம்ம வாயில வரக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இவ்வளவு கேரக்டர் நம்ம எடுத்தாதான் நம்ம பொய் சொல்லாம இருக்க முடியும். ஹல்லேலூயா. பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு, இது எல்லாமே ஓல்டு லைஃப். நம்ம நியூ லைஃப்ல போனோம் அப்படின்னா ஓல்டு கேரக்டர் ஃபுல்லா நம்ம அப்படியே எடுத்துட்டு புதிய கேரக்டருக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப புதிய மனுஷனுக்குள்ள வரணும்னா இவ்வளவு கேரக்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தி. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. ஆவியில யாரெல்லாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ மறுபடியும் கேளுங்க. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா அந்த புதிய நாளிலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த நாளில் நீங்க எங்களோட பேசியிருக்கிறீங்க. நாங்க எப்படி வாழ வேண்டும் என்று அப்பா எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துல உபவாசம் இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த நாளிலும் சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க. நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும் சொல்லி அப்ப ஆசைப்படுறாங்க. என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நீங்க எங்களோட திட்டமா பேசியிருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா பாவ காரியம் எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றி தாங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் அப்பா வாழ வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த நாளிலும் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகல குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. விசேஷமாக அந்த புதிய நாளிலே இரவு நேரத்திலே யாரெல்லாம் உபவாசம் எடுக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை உபவாசம் எடுக்காங்களோ எல்லா தேவையிலும் சந்திப்பட்டும். எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றத்தை தாங்க. நிறைய குடும்பத்திலே பல காரியங்களுக்கு உபவாசம் இருக்காங்க ராஜா. அப்ப அவங்களுடைய உபவாசத்துல சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. விசேஷமா குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உபவாசம் இருக்காங்க. என் இயேசு ராஜா வாசல் தந்து கொடுங்க. சில குடும்பத்திலே என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பா உபவாசம் இருக்காங்க. அந்த உபவாச ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க ராஜா. சில குடும்பத்திலே கற்பனை அப்பா உபவாசம் இருக்காங்க. என் இயேசு ராஜா அப்பா நீங்க ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டு நான் ஆவியில வளர வேண்டும் என்று நிறைய குடும்பத்திலே அப்பா உபவாசம் இருக்காங்க. அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. நீங்க எங்களோட திட்டமா பேசிருக்கிறீங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷம் அந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுதும் இயேசு ரத்தம் நிலைப்பட்டும். எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்க தங்கியிருங்க. எங்களோட வாழ்க்கையில நீங்க இருங்க ராஜா. அப்பா எங்க வீடு முழுதும் முன்னு பின்னுமா தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டட்டும். விசேஷமா தேவனோட அக்னினால முடுங்க ராஜா. அப்பா யாரெல்லாம் அப்பா அந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீட்டு விரோதமா கிரியை செய்ற எல்லா சத்துருவின் சகல கிரியில் அழிபட்டும். விக்கிரத்தினுடைய கிரியை, மாந்திரிக கிரியை, பொல்லாத கிரியை, சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமா கிரியை செய்ற கிரியை, வலு சொற்பத்தின் கிரியை எல்லா கிரியிலும் அழிபடும் ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இயேசு நாமத்தினாலே இணைந்து வாழ வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா பாவத்து நிமித்தமாக, சில குடும்பத்தில் அக்கிரமத்து நிமித்தமாக, சில குடும்பத்திலே போதை காரியங்கள், சில குடும்பத்திலே விபச்சாரத்து நிமித்தமா, சில குடும்பத்துல மதுபான அடிமையிலே பிரிந்து போயிருக்காங்க ராஜா. எந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைத்து வைங்க. அந்த எல்லா பாவத்தில மன்னித்து அந்த வீடு உறவமா கிரியை செய்ற எல்லா கிரியும் சர்ப்பத்திலாம் அழித்து என் இயேசு ராஜா மறுபடியும் இணைத்து வைங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் உபவாசம் இருக்காங்களோ அப்பா விசேஷமா சகல குடும்பமும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் விசேஷமா இரவு நேரத்திலே அப்பா எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உம்முடைய வல்லம் இறங்கி வரட்டும், உம்முடைய அக்னி இறங்கி வரட்டும், உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் ராஜா. நிறைய குடும்பத்துல இரவு நேரத்திலே அப்பா டாக்டர்மார், நர்ஸுமார், நிறைய குடும்பத்திலே போலீஸ்ல வேலை பார்க்குறோம் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே ஆர்மியில வேலை பார்க்குறோம் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறவங்க, சில குடும்பத்திலே செக்யூரிட்டியில வேலை பார்க்குறவங்க,
அப்பா சில குடும்பத்துல வாட்ச்மேன் யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. யாரெல்லாம் இந்த நாளில் வெளியில புறப்பட்டுனாங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோட ஆஸ்பத்திரி இருக்காங்களோ அப்பா அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு ராஜா பூரண சுகம் தந்து வெளியில் அழைத்து கொண்டு வர வேண்டும். எந்த குடும்பத்திலே அப்பா வீட்டிலே சரீரத்தில் பலவீனத்தோடு கேன்சர் நிமித்தமாக, கிட்னி ஃபெயிலியர்ல, ஸ்ட்ரோக் நிமித்தமாக, சில குடும்பத்திலே அப்பா எனக்கு முடக்குவாதங்கிறாங்க, சில குடும்பத்தில் எனக்கு ஃபிக்ஸ் பிரச்சனை இருக்காங்க, சில குடும்பத்திலே எனக்கு சுகர் பிரஷர், சில குடும்பத்திலே எனக்கு கணையம் போயிருக்காங்க, சில குடும்பத்தில் நீர் கட்டிக்காங்க, சில குடும்பத்தில் தலையில பிரச்சனை இருக்காங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை இருக்காங்க, எந்தெந்த குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு, சில குடும்பத்தில் சிறு பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்பா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பூரண சுகம் தாங்க ராஜா, பூரண விடுதலை தாங்க ராஜா. அப்பா இந்த நாளிலும் உங்களுடைய தலைமுறையை தொட்டு சுகமாக்கிட்டாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலை அடிபடுத்த ராஜா. இந்த நாளில் பலவீனப்படுத்த எல்லா கிரியிலும் அடிபடட்டும். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே நான் கொடுத்த எனக்கு திரும்பி வர வேண்டும் என்று உபவாசத்தோடு காத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள நீதி நியாயம் விசாரிங்க. என் இயேசு ராஜா நீங்க மீட்டு வாங்கித்தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டாங்களோ அவருடைய வாகனத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே. பகலில மேக ஸ்தம்பமா, இரவில அக்னி ஸ்தம்பமா எங்களோட கூடந்தீங்களே. எல்லா காரியத்தையும் சோதரம் ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா இரவு நேரத்திலே தனிமையான சூழ்நிலையிலே, சில குடும்பத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, சில குடும்பத்துக்குள்ளே நான் தனிமையா இருக்கிறேன், சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் வந்து பார்க்கலன்னு சொல்லி வேதனோட ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க. நீங்க அப்பா உங்க பிள்ளைகளோட கொடுங்க ராஜா. சில குடும்பத்தில் இரவு நேரத்திலே பல காரியங்களை யோசித்து அப்பா நிம்மதி இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் உபவாசத்தோடு இருக்காங்க. என்னுடைய மன விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி உபவாசம் இருக்காங்க. என் இயேசு ராஜா சகல வாசல் தந்து விடுங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம் ராஜா. பத்திரமா பாதுகாத்தீங்களே. அதிகாலவில்லே துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனை எல்லாவற்றையும் விலக்கி பரலோக தரிசனங்கள், பரலோக சொப்பனங்களை தாங்க ராஜா. விசேஷமாக உங்க பாதப்படியிலே எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் வெளிநாட்டிலும் ஜெபிக்கிறாங்களோ அவங்க இருக்கிற பகுதியிலே சகல காரியத்திலையும் ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. அவங்க உள்ளத்துல இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி பூரண சுகம் தாங்க. யாரெல்லாம் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும். என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்து விடுங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. நிறைய குடும்பத்தில் உபவாசம் இருக்காங்க. உபவாசனால ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ் தருகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். இந்த செய்தி நேற்று இரவும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்குள்ள காலையில் செய்தியில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காத்திருந்து ஜெபிங்க. இரவு நேரத்தில் செல்போன் ஆஃப் பண்ணிங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. உபவாசனாலே கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் இணையதளம் மூலியமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.